தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 13. சாலமோன் அரசனுடைய மகன் ரெகோபோயாம் பெரியோரின் அறிவுரையை புறக்கணித்துவிட்டு வன்சொல்லால் அவர்களுக்கு பதிலளித்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆலோசனையின் தகப்பனாயிருக்கின்ற எம் அன்பின் பரலோக தகப்பனே, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் கதிரவனை உதிக்க செய்கிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா, நன்றிகள். இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. அப்பா ஆண்டவரே, அன்று இஸ்ரேல் மக்கள் எந்த ஒரு பணியை செய்வதற்கு முன்பும் உம்மிடத்தில் ஆலோசனையை கேட்டு அதன் பிறகே செய்தார்கள். அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிடத்திலிருந்து ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்யவும், பெரியோரின் அறிவுரையை ஏற்று அவர்களை மதித்து வாழவும் தேவையான அருளையும் ஆற்றலையும் தந்து எம்மை உம்முடைய அன்பின் பராமரிப்பில் வைத்து பாதுகாத்து கொள்கிறதற்காகவும், உம்முடைய பிரசன்னத்தால் எம்மை இடைக்கட்டுகிறதற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா, நன்றிகள். நாங்கள் போகின்ற போதும் வருகின்ற போதும் உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதற்காகவும், நீரே இரக்கத்தின் தேவனாக இருந்து ஆலோசனையின் தகப்பனாக இருந்து எம்மை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றிகள் அப்பா. ஆமேன்.